அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மின்மினி கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வஞ்சர மீன் வச்சு. இதில் மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வஞ்சர மீன் கறி தான். மீன் குழம்பு அப்படின்னாலே உப்பு, உரப்பு, புளிப்பு இதெல்லாம் நல்லா சுல்லுன்னு சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. புளி சேர்த்து செய்கிற மீன் குழம்பு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இந்த தேங்காய் பால் கறி இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டாவது பால் எடுத்துக்கணும். அது கூடவே 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது புளியில்லா கறிங்கிறதுனால தக்காளி நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்புல இஞ்சி பூண்டை தாளிக்கக்கூடாது, தாளித்தோம்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் மல்லித்தூளும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம புளி ஊற்றி செய்கிற மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கசப்பு கொடுத்துரும். அதனால் கம்மியான அளவு தான் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக மீன் மண்டை, வால், அப்புறம் 2-3 துண்டு எடுத்திருக்கேன். இது 350 கிராம் இருக்கும். இதை நம்ம அப்படியே குழம்புல சேர்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது அப்படியே சேர்த்தோம்னா. அதனால் இந்த மீனை நம்ம வறுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் அரிசி களைஞ்சி வச்சு விட்டுட்டேன். நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சோறு வெந்து ரெடி ஆகிடும், வடித்து விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் பொரியல் தாளிக்கிறதுக்காக. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதும் காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் உப்பு சேர்த்து வேக வச்ச கேரட், பீன்ஸ், கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1/2 கப் துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா சுருளை பிரட்டினோம்னா சூப்பரான பொரியல் ரெடி. பொரியலில் கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பொரியலை ஆரம்பத்திலேயே தாளிக்காமல் கடைசியாக தாளித்து விட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா குழம்புல சேர்க்கறதுக்காக மீன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வறுக்கிறதுக்காக தான். இந்த கடாயில் தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேங்கிறதுனால நான் இதிலேயே மீன் பொரிச்சு எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த மீனை நாம் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுக்கக்கூடாது. ஒரு 50% அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போதும். அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்குறப்போ மீனோட எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீனை நான் வறுத்துட்ருக்கும் போதே சோறும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி தான் இந்த மீனை பொரித்து குழம்புல சேர்க்கணுன்னு இல்லை, தோசை தவாவில் கூட இந்த மீனை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். குழம்புல சேர்க்க வேண்டிய எல்லா மீனையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பொரிஞ்சிருந்தால் போதும். இப்போது குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். இந்த கடாயில் இருக்கிற இந்த எண்ணெயே போதுமானது. இதுக்கு மேலே எண்ணெய் சேர்க்கணுன்னு தேவையில்லை. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், பொன்முருகலாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்ப இது கூட சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் மீனை வறுத்துக்கலாம். வறுவலுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சர மீன் எடுத்திருந்தேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 மூடி லெமன் சேர்த்து 2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போது குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மீனை சேர்த்துக்கலாம். மீன் நம்ம ஏற்கனவே 50% வேக வச்சுருக்கோம். குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும்.
குழம்பு கொதிக்கிற கேப்பில் நான் மீன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். மீனை சேர்த்து குழம்பு நல்லா கொதித்ததும் 2 துண்டு ரம்ப இலை, 2 கொத்து கருவேப்பிலை, திக்கான தேங்காய் பால், நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னு சொன்னோம் இல்லையா, அது 3/4 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக ஒரு கொதி வந்ததோட அடுப்பு அடக்கிடலாம். நம்ம ரம்ப இலை கருவேப்பிலெல்லாம் நம்ம கடைசியாக சேர்க்குறப்ப தான் அதோட வாசனையெல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக கொதிக்க வைக்கிறப்போ நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம தெருவே மணக்கும். அப்படி இருக்கும் இந்த குழம்பு. இந்த புளியிலா கறி இறால் வச்சு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ஒரு சீஃபுட் லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம குழம்புல அதிகமாக கொத்தமல்லி கரைக்கவே இல்லை. இருந்தாலும் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லஞ்சில் கண்டிப்பாக அப்பளம் சேர்த்துக்கோங்க. அப்பளம் இல்லாமல் இந்த லஞ்சு ஃபுல்ஃபில்லே ஆகாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மின்மினி கிச்சன் அண்ட் விளாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபி இல்லைன்னா நல்ல விளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.